ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க சித்தாரே ஜமீன் பர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் காமெடி டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ அமீர் கான் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வாலிபால் டீமோட கோச்சா இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கோச், ஆனா பல விஷயங்கள்ல ஏடா உடம்பு பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா போய் போலீஸ் வேனையே இடிச்சிடறாங்க. தூக்கிட்டு போய் கோர்ட்ல நிறுத்தினா ஒண்ணு நீங்க ஜெயிலுக்கு போங்க, இல்லனா இன்டெலெக்சுவலி டிசேபிள் குழந்தைங்களுக்கு நீங்க கோச்சா இருங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு மேட்ச்க்காக ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதா இருக்கு. நம்ம ஹீரோவும் அங்க பிடிக்காம போயிருக்காரு. அவரு அந்த பசங்களை மேட்சுக்கு ரெடி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். குறிப்பா அமீர் கானோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், அவங்க ரியாக்ஷனா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி காமெடி சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பிச்சு உதறி இருக்காங்கன்னு சொல்லலாம். ஜெனிலியா அவங்களுக்கு பேரா நடிச்சிருக்காங்க, ஒய்ஃபா அவங்களும் நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அம்மாவா நடிச்சிருக்கவங்க சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு பசங்களா நடிச்சிருக்காங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டர் ரொம்ப நீட்டா எழுதிருக்காங்க. ஒவ்வொருத்தரோடய மிங்கிலா இருப்பாங்க இந்த படத்தை பார்க்க. இந்த படத்தோட அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி பிளாட்டை எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல ஒரு காமெடி போர்ஷன்ஸ்லாம் அதுக்கு அடுத்த பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் எமோஷனல் பாண்டிங்கும் ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பரா தத்ரூபமா பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம கனெக்ட் ஆகிற அளவு டெக்னிக் கிளாஸ் வச்சு இந்த படம் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல வர சாங்ஸும் நல்லா இருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ், சிஜி எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இன்டர்வல்ல ஒரு பீக்கு, திருப்பி கிளைமேக்ஸ் தரமா பண்ணியிருந்தாலும் நடுவுல பல போர்ஷன்ஸ் நமக்கு லேக் அடிக்க தான். அது மட்டும் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா இருக்கும். இப்பவே கூட கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.